ஏன் காவலத்தனம்? I'm doing the West Bengal thing. Much good. பிரபுஜி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஏதாவது டைம் கிடைச்சதா? பிரபுஜி ஏதாவது படிச்சாளா? Am I audible, Prabhuji? Yes, Prabhu, audible. Acha, our Guru has also come, but I can't see his video. Guru. Yes, thank you. Guru na kutti liya, small. Guru means also come. குருத்துவம் அப்படியே வெயிட்டுக்கும் அப்படி ஒன்று சொல்றது உண்டு. குருத்துவம் அப்படின்னு ஒண்ணு இதுல தர்க்கத்துல உண்டு. குருத்துவம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கஜானனபத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதம் தம் உபாஸ்மஹே தேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் விஷ்ணு சதாவாரோ நக்ஷத்ரம் விஷ்ணு யோகஸ்தகரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். இந்த ஸ்லோகத்துல இப்ப என்ன தோன்றதுன்னா, வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் இல்லையா? அவரோட முக்கியமான ஒரு நோக்கம் வந்து இந்த கம்சன் சாணூரன் இவர்களை, கம்சனை விட ரெண்டு பேரா வதம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஒவ்வொரு அவருடைய அவதாரத்திலையும் இதுல குருமா அவதாரம் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு பார்த்தா இவர் இல்லையா? யாரு கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாமே. என்ன வதம்? ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷவதம் ஹிரண்யகசிபு இவர்களுடைய வதம். அடுத்து பார்த்தா ராவணன் கும்பகர்ணன், அடுத்து சிசுபாலன் தந்தவக்ரன் இவர்களுடைய வதம். ரெண்டு பேரா வதம் பண்ணியிருக்கார். இப்ப இதுல பிரவச்சனக்காரால் சொல்றது என்ன உண்டு அப்படின்னா, ஏன் இந்த ரெண்டுன்னு வர்றது? நிறைய பேரை வதம் பண்ணியிருக்கா. முக்கியமா தாட்டகை இருக்கு, ராமாவதாரத்துல தாட்டகை இருக்கு, இது சூர்பனகை, எத்தனையோ மாரீச்சன் முதற்கொண்டு எத்தனையோ வதங்கள் இருந்தாலும் ரெண்டா ஏன் வர்றது அப்படின்னா, நம்ம இவர்கள் எல்லாமே அசுரர்கள் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா விஷ்ணுனுடைய பார்ஷதர்கள் தான் இல்லையா? ஜெயன் விஜயன் தான் சனகாதி முனிவர்களோட சாபத்தினால இப்படி வரா அப்படின்னு. எங்க இருந்து இது மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்னா, அவர்கள் வந்து எங்க வந்து அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிறது எழறதோ அப்போ வந்து நம்ம பகவானை விட்டு ரொம்ப தூரம் வர வேண்டியதா இருக்கு. பகவான் கிட்டயே இருக்கா ஜெயனும் விஜயனும். நான் பாதுகாக்கிறேன், நான் தான் சுவாமிக்கு காவலன் அப்படிங்கிற அகங்காரமும் டூவர்ஷிப்பும், நான் அப்படிங்கிறதும் எனது அப்படிங்கிறதும் வரப்போ அவர்கள் வந்து பகவானை விட்டு தூரமா வர வேண்டியது இருக்கு. அப்புறமா அந்த அகங்காரம் அமகாரத்தினால தூரத்துல வந்தவாளையும் பகவானே தான் ஆட்கொள்ள வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஜோதிஷத்துலயும் நம்ம என்ன ஒண்ணுன்னா, நம்ம வந்து பகவானை மிஞ்சினவாள் கிடையாது. யாருமே எந்த ஒரு ஜோதிஷருமே பகவானை மிஞ்சினவாள் கிடையாது. பகவான் வந்து என்ன லிபி எழுதி அனுப்பிச்சிருக்கானோ அதுதான் நடக்க போறது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜோதிஷத்தை கத்துக்கிறவாளுடைய வாக் பலிதம், தபஸ், அவருடைய மன ஏகாகிரதம், கான்சன்ட்ரேஷன், இவைகள் எல்லாம் வச்சு பகவானே தான் அந்த வாக்கியும் தர்றார், வாக் பலிதத்தையும் தர்றது பகவான் தான். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றோம், ஒரு காக்கா உட்கார பணம் பழம் விழுற மாதிரி
ஜோதிஷர் ஏதோ ஒண்ணு சொல்றார், சொன்ன பிரகாரமே அது நடந்துருது அப்படின்னா, நான் சொன்னேன் அதனாலதான் அது நடந்துருது அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கிறது எந்த அளவுக்கு அது உச்சிதம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே பகவான் கையில இருக்கிற பப்பட்ஸ் தான். அவனை எப்படி எப்பலாம் ஆட்டுவிக்கிறானோ அப்படியெல்லாம் நம்ம ஆட வேண்டியதுதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக குழம்பி இருக்கிற ஒரு ஜீவனை வந்து ஏதோ கொஞ்சம் தெளிவா இருக்கிற ஒரு ஜோதிஷர்கிட்ட பகவான் அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த ஜீவனும் கொஞ்சம் தெளிவடைஞ்சு வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வாழட்டும் அப்படின்னு தான். இப்ப இந்த ஜோதிஷம் பலன் சொல்றதுனால நம்ம எதுவும் பரிகாரம் செய்யறோம் இல்லையா? இப்ப ஏதோ ஒரு கலத்திர தோஷம் வருது, பரிகாரம் செய்யுங்கன்றா. 5ஆம் இடம் சுத்தம் இல்லாம இருக்கு, பாவகிரகம் நிறைஞ்சிருக்கு, நீச்ச கிரகம் நிறைஞ்சிருக்கு, பித்ருதோஷம் இருக்கு, இந்த பரிகாரம் செய்யுங்கன்றா. சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்றா. சனி தோஷம் இருக்கு, பரிகாரம் பண்ணுங்கன்றா. அப்ப பரிகாரம் நான் செஞ்சேன் அப்படின்னா என் கர்மாவை நான் மாத்திருவேன் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுறது. இப்ப பரிகாரங்கள், ஜோதிஷம் பாக்குறது இதெல்லாம் இங்க வந்து இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரபல்யம் இல்லையா? 7.5 சனி. எப்போ வந்து சந்திரன் இருக்கிற இடத்துல சனி வருதோ, நம்ம ஜாதகத்துல சந்திரன் இருக்கிற இடத்துல சனி பிரவேசிக்கிறாரோ அது ஜென்ம சனி. சந்திரன் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம், சந்திரன் இருக்கிற கட்டத்துல ஒரு 2.5 வருஷம், அடுத்து ஒரு 2.5 வருஷம் அப்படின்னு மொத்தம் 7.5 வருஷம் சனி பிரவேசிக்கிறார். அப்போ சனியினுடைய பீட்டைகள் அதிகமா இருக்கு யாரோ ஒருத்தனுக்கு. அப்போ வந்து ஒரு ஜோதிஷர் கிட்ட வரார். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? என்ன ஜோதிஷர் சொல்றாருன்னா, அவருக்கு தெரியறது இன்னொரு ஒரு 2.5 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ இப்படிதான் அவனுக்கு அந்த கஷ்டகாலம் இருக்க போறது, அதுக்கப்புறமா தான் அது நிவர்த்தி அப்படிங்கிறது ஜோதிஷருக்கு தெரியறது. ஆனா வந்திருக்கிறவா கிட்ட வந்து 4 வருஷம் உனக்கு கஷ்டகாலம் தான், நீ அனுபவிச்சுதான் தீரணும், உன் தலையெழுத்து அப்படின்லாம் சொன்னா ஏற்கனவே அவன் வந்து கஷ்டத்துலதான் வந்திருக்கான். எப்படியாவது ஒரு ரிலீஃப் கிடைக்காதா, ஏதாவது செஞ்சா ஒரு ரிலீஃப் கிடைக்காதா அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃபை தேடிதான் வந்திருக்கான். அவன்கிட்டயும் அந்த ஜோதிஷர் வந்து இது கஷ்டகாலம், இது எதுவுமே மாத்திக்க முடியாது அப்படின்ட்டானா அவன் இன்னும் டிப்ரெஷன்ல போயிடுவான். ஸோ அதனாலதான் நம்ம இந்த பரிகாரங்கள், கோவில், தீர்த்த யாத்திரை, ஸ்தலங்களுக்கு போங்கோ அப்படிங்கிறது அதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தனுக்கு 1 வருஷம் ஏதோ கஷ்டகாலம் இருக்கு, ஜென்ம சனியோ இல்லைன்னா ஜென்ம குருவோ 12 மாசம் இருக்கு அப்படின்னா, அப்போ ஜோதிஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 12 மாசத்துக்கு பௌர்ணமியோ அமாவாசையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள், மாசத்துக்கு 4 தடவை புதன்கிழமை சனிக்கிழமை வர்றது. இப்போ சனி வந்து இங்க சேஷ்டை பண்ணிட்டு இருக்காரு. சனி வந்து மந்தன், எப்பயுமே ஸ்லோவா இருக்கக்கூடியவர். அப்ப அந்த ஸ்லோவை வந்து நம்ம திருத்தி அமைக்கணும்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறவர் கூடிய கிட்ட அனுப்பி வைக்கணும். அப்ப என்ன சொல்லுவா பொதுவா அப்படின்னா, புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க. எத்தனை மொத்தம் வந்து 1 வருஷம் 12 மாசத்துல 4 புதன்கிழமை 4 சனிக்கிழமை வர்றது இல்லையா? அப்போ 12 1 வருஷம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போனோம். ஒரு துளசியோ தவனமோ மருவமோ ஏதோ உங்களால முடிஞ்ச கைங்கரியோ சுவாமிக்கு நீங்க செலுத்தணும். அப்படின்னா என்ன ஆகுறது அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த 1 இயர் அப்படிங்கிறது பெருசா தெரியாம இன்னைக்கு புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அடுத்து என்ன சனிக்கிழமை என்னைக்கு வரும்னு பார்த்துட்டே இருப்பான். அவனோட சிந்தனை வந்து 1 இயர்ல இருக்காது. அந்த கஷ்டகாலங்கிறது 1 இயர் அப்படிங்கிறது போய் அவனோட எண்ணம் எல்லாம் எங்க இருக்கும்னா, புதன்கிழமை இன்னைக்கு, அடுத்து சனிக்கிழமை இன்னைக்கு, மறுபடியும் புதன்கிழமை இன்னைக்கு, சனிக்கிழமை இன்னைக்கு அப்படின்னு அவனுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாமே தெய்வ சிந்தனையிலயும் இருக்கு. அந்த 1 இயரும் ஈஸியா அவன் கடந்துடுறான். அனுபவிக்கிறதும் அனுபவிச்சே தீர்றான், அதுல மாற்றமே கிடையாது. அந்த சனியினுடைய சேஷ்டை, அவனோட கர்மா எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அது அனுபவிச்சேதான் தீர போறான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அந்த பரிகாரங்கள் எங்க உதவுறது அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸ். நான் வந்து பெருமாளை பார்த்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது, பெருமாளை பார்த்துட்டேன் ரிலாக்ஸ் ஆயிடுது, எனக்கு அந்த துக்கங்கள்லாம் கம்மியாயிண்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ காலில் முள்ளு குத்திருக்கு, காலில் முள்ளு குத்திருக்கு, யாரோ ஒருத்தர் அந்த முள்ளை வந்து அமுக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு வலி அதிகமா தெரியும். ஆனா அதை விட ப்ரெஷர் அதிகமா கொடுத்து நம்ம அந்த முள்ளை எடுப்போம். நாமளே நம்மளுக்கு எடுத்துக்கிறப்போ பின்ன போட்டு குத்துவோம், உள்ள நோண்டுவோம், நம்மளே எடுப்போம். அவர் கொடுக்குற ப்ரெஷரை விட நம்ம அதிகமான ப்ரெஷர் கொடுத்து எடுத்துப்போம். அப்ப நம்மளுக்கு வலி அதிகமாகவும் தெரியாது இல்லையா? அதே போல இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கஷ்டம் அப்படிங்கிறதுல இருந்து மனசு விலகி பெருமாளை நான் போய் தரிசனம் பண்றேன், கஷ்டங்கள்லாம் எனக்கு குறைஞ்சுட்டே வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வ சிந்தனையில கஷ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போறாரு. இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஜோதிஷம்
உதவுறது. ஜோதிஷத்தினால எல்லாத்தையுமே கணிக்க முடியுமே தவிர மாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா மாற்ற முடிஞ்சாச்சு அப்படின்னா பகவானுக்கு இங்க வேலையே இல்லையே. இப்ப பூர்வ மீமாம்சகர்கள் மாதிரி ஆகிட்டுறோம் நம்ம. நான் கர்மா செய்யறேன், கர்மா எனக்கு பலன் தர்றது பகவான் ஒருத்தன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. பகவான் தான் செய்யறது எல்லாமே. அங்க குழம்பி வர்றதும் பகவான் தான், இங்க அந்த குழப்பத்தை தெளிய வைக்கிறதும் பகவான் தான், அந்த வாக்க வர வைக்கிறதும் பகவான் தான். இப்ப நம்மளே எல்லாருக்குமே இருக்கும், ஒரு ஜோதிஷர் கிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கணும், முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு போயிருப்போம். எல்லாருமே ஒரு ஜோசியர் கிட்ட போயிருக்கிறவ தான். ஆனா அந்த ஒரு 1 hour அந்த அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தாலும் கேட்க வேண்டிய கொஸ்டின் ஞாபகம் இருக்காது. அதை தவிர்த்து எதையோ கேட்டுட்டு இருப்போம். அந்த இடத்துல பகவானோட சங்கல்பம், அந்த கொஸ்டின் நம்ம கேட்க கூடாது, அவர் வாயிலிருந்து அந்த அந்த பிரச்சனத்துக்கான சோத்தியம், அந்த ஆன்சர் வரக்கூடாது அப்படிங்கிறது பகவானோட சித்தம். ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருப்பார், அந்த ஜோசியருக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் தட்டுப்பட்டு இருக்கும், சொல்லணும்னு நினைப்பார். அவர் அந்த சொல்லணும்னு நினைக்கிறப்போ ஜாதகம் பார்க்க வந்திருப்பா அவரை டைவர்ட் பண்றாரு, ஜோதிஷரை டைவர்ட் பண்ணி வேற ஏதோ கேள்வி கேட்பாங்க. இவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் மறந்துட்டு வேற ஏதோ ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருவார். அது தெய்வ சங்கல்பம். இப்படி எல்லாமே தெய்வ சங்கல்பத்தினாலதான் நடந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாவங்கள் இல்லையா, துவாதச பாவம், பாவத்துக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறது ஃபாஸ்டா கொஞ்சம் பார்த்துட்டே போனோம்னா, முதல் வந்து லக்னம். லக்னம் வந்து தனுஸ்தானம். 11 and 12 வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டோம், அது டீடைலா பார்க்கவே இல்ல, பாத்துருவோம். முதல் வந்து தனுஸ்தானம். ஜஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு क्वेश्चन. ஜெனரலா மனுஷன் எல்லாம் ஒரு ஜோதிஷத்தை பொறுத்த ஏதோ நிர்வாகனத்துக்கு போறா, அப்ப அவ வந்துட்டு இத பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இத பண்ணணும், இப்படி தானம் பண்ணு அப்படி எல்லாம் சொல்றா. இஸ் தட் அ மெயின் பர்பஸ்? இல்ல நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தேன் அப்படி எல்லாம் ரொம்ப கர்மாவை சேஞ்ச் பண்ண முடியாது சொன்னேன். முடியாது, அதுல ஜஸ்ட் கர்மா சேஞ்ச் பண்ணவே முடியாது. பகவான் என்ன தர்றாரு, நம்ம அங்க போய் அத ஒருத்தன் பகவானையே நம்பாம இருக்கான், அவன் என்ன பண்றான்னா, நாஸ்திகனுக்கும் ஆஸ்திகனுக்கும் என்ன இது ரெண்டும் கட்டான பத்தி பேசல. ஒரு ஃபுல் நாஸ்திகன் ஒருத்தன் இருக்கான், ஃபுல் ஆஸ்திகன் ஒருத்தன் இருக்கான். இங்க என்ன பத்தி நான் பேசல, நடுவுல என்ன மாதிரி இருக்க ரெண்டும் கட்டான பத்தி பேசல. அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் நாஸ்திகன் என்ன பண்றான் அப்படின்னா, மொத்தத்தையும் தன் மேல எடுத்துக்கிறான். நான் தான் செய்யணும், இங்க நான் தான் ஜெயிக்கணும், எல்லாமே நான் தான், பகவான் ஒருத்தன் இல்ல. மகான்கள் ஃபுல் ஆஸ்திகர் என்ன பண்றாருன்னா, நான் ஒருத்தனே இங்க கிடையாது, எல்லாமே பகவான் தான். அவர்களுடைய வாழ்க்கையில துன்பம்ங்கிறதே இருக்க போறது இல்ல. நாஸ்திகன் என்ன பண்றான்னா, எந்த துன்பம் வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்க போறான். அவனுக்கும் பெருசா அது வந்து எப்படி ரிலீஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்ற அவன் வழியை தேடிக்க போறான். இப்ப சென்ட்ரல்ல நிக்கிறவாதான் கேட்டா அந்த வாழ் என்ன பண்ணுவான்னா, பகவான் மேலேயும் ஃபுல்லா நம்பிக்கை இருக்காது, பகவான் மொத்தமா பார்த்துப்பாரு, விட்டுறவும் முடியாது, நான் என்னால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் விசுவாசமும் இருக்காது. ஸோ அப்படி என்ன நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன்ல இருக்க போதான் நம்ம ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஒரு நம்ம ஒரு ரெமிடியை தேடி போறோம். அப்போ அவர் வந்து நம்மள ஏதோ ஒரு வகையில டைவர்ட் பண்ணி விடுறாரு. இப்போ இது பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த துக்கத்துல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. அது உண்மைதான். இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஒருத்தனுக்கு அந்த அந்த துக்க கதியை அனுபவிச்சேதான் தீரணும். அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு பௌர்ணமி வீரர் ஏதோ ஒரு உடம்புக்கு அனாரோக்கியம் டிசீஸ் வந்துருக்கு, வீரராகவர் கோவில் திருவள்ளூர்ல இருக்கு, எவ்ரி அமாவாசை 12 அமாவாசை நீங்க போய் வெள்ளம் கரைக்கணும், குளத்துல வெள்ளம் கரைக்கணும், பெருமாள் கோவில் சுத்தி வந்து உப்பும் மிளகும் போடணும். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வருஷம் துக்க காலங்கிறது அவன் மனசுல நிக்காது, அடுத்து அமாவாசை எப்போ வரும் தான் அவன் மனசுல இருக்கும். டெய்லி அவன் அமாவாசை போறோம், வீரராகவர் பார்க்கணும், இந்த பரிகாரமும் நடந்துட்டே இருக்கு. மீன்வைல் அந்த கஷ்டகாலமும் தீர்ந்துட்டே இருக்கு. இந்த கஷ்டகாலம் வீரியம் குறையும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தட் இஸ் மியர்லி தி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், அவ்வளவுதான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு வந்திருக்கா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து சைக்காலஜி பண்றான். அந்த காலத்து சைக்காலஜிஸ்ட் ஜோசியக்காரா தான். அவர் சொல்றது பொய்யும் கிடையாது, பூசி மழுகிறதும் கிடையாது, உண்மைதான். ஆனா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் ஆகுது. நம்ம கண்கூட பார்த்த ஒரு இது, எங்க அப்பா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் எங்க ஆத்துக்கு பக்கத்து தெரு, அங்க வந்து ஒருத்தர் வயசானவர் இருந்திருக்காரு, ஐயங்கார் ஒருத்தர். அவர் வந்து பரம முருக பக்தர், ஒரு சித்தர்னுடைய தொடர்பு கிடைச்சு அவருக்கு வந்து ஜோதிஷத்துல ரொம்ப பாண்டித்யம் அவருக்கு. அப்போ அவர் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே என்னென்ன என்னைக்கு டேட், அந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஆரம்பிச்சு
என்ன தசையில அவனை என்னென்ன அடைவான், கார் எப்போ வாங்குவான், வீடு எப்போ வாங்குவான், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. தன்னுடைய டெத் டேட் உட்பட அவர் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு முருகப்பெருமான் இன்னைக்கு புஷ்பக விமானம் அனுப்ப போறான், நான் கிளம்ப போறேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவருடைய பிராணன் பிரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு வரன் பாக்குறார். ஒரு முதல்ல ஒரு பாக்குறார். பார்த்த உடனே என்ன தோன்றது அப்படின்னா, இந்த பையன் வந்து கல்யாணம் ஆகி 3 குழந்தைகள் பிறந்த உடனே பொண்ணை விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கறத அவர் அதை கெஸ் பண்ணி அந்த பையனோட ஜாதக கட்டை வந்து தூக்கி அடிச்சிடுறாரு. அப்புறம் நிறைய வரன் பாக்குறா, அமையவே இல்லை. அப்புறம் அட் ஃபைன் டே ஒரு வரன் அமையறது, சந்தோஷமா இருக்கார். அதே போல என்ன ஆகுறதுன்னா, முதல்ல 2 ஆம்பளை பசங்க, கடைசியில ஒரு பொண்ணு பிறக்கிறது. பொண்ணு பிறந்து பொண்ணு முகத்தை கூட அந்த அப்பா பார்க்கல, எங்கேயோ அப்ஸ்காண்டட், எங்கேயோ மிஸ் ஆயிட்டார். அப்ப இவருக்கு ஏதோ எங்கேயோ பொறி தட்டி மறுபடியும் 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தா, முதல்ல வேணான்னு சொன்னார் பாருங்க, அதே ஜாதகம் இது. யாரு வேணான்னாரோ அவரே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு அந்த அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அந்த பாட்டி வந்து இப்போ 80 இயர்ஸ், மோர் தேன் 80 இயர்ஸ் இந்த இதுல வர்றவங்க. ஆக என்ன சொல்றேன்னா, அது வந்து நம்ம நடக்கணும் அப்படின்ற இருக்கிறது வந்து நம்ம எதுவுமே மாத்தவே முடியாது. அது அவரே தான் தூக்கி அடிக்கிறார் ஜாதக கட்ட. மறுபடியும் அவரே தான் வந்து நல்லா இருக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து 3 குழந்தைகள் பிறந்த உடனே அவ வந்து செப்பரேட் ஆயிடுறா. ஸோ நடக்க வேண்டியது நடந்தே தான் தீரும், இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இப்ப 12 பாவத்தை பத்தி பார்க்கும்போது, முதல் பாவம் வந்து லக்னஸ்தானம், தனு, சரீரம், பர்சனல். 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம், தனத்தை பத்தி பாக்குறது, குடும்பஸ்தானம் முக்கியமா பார்த்தா. 3வது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லலாம். 3வது வந்து இளைய சகோதரம், எங்கர் பிரதர் ஆர் சிஸ்டர், கனிஷ்ட பிராத்துஹு, கனிஷ்ட ஸ்வஸ்ரு. 3வது இடம் வந்து தைரியஸ்தானமும் உண்டு. எதெல்லாம் சொன்னோமோ எல்லாமே உண்டு. 3வது வந்து மெயினா தைரியஸ்தானம், இளைய சகோதரம். 4ஆம் ஸ்தானம் வந்து மாத்ருஸ்தானம், அம்மா இடம், மாத்ருஸ்தானம். அப்புறமா வந்து சுகஸ்தானம் இல்லையா, சுகஸ்தானம் சொன்னோம். 5ஆம் இடம் மிக முக்கியமான பூர்வ புண்ணியஸ்தானம் 5 அப்படிங்கிறது. 6ஆம் இடம் ருண, சத்ரு, ரோகம், ருணஸ்தானம், சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். 8ஆம் இடம் வந்து ஆயுள், ஆரோக்கியம் அதெல்லாம் குறிக்கக்கூடியது. 8 நம்ம லைஃப ஆயுஷ கனெக்ட் பண்ணக்கூடியது எதுவோ எல்லாமே 8. 9 அப்படிங்கிறது வந்து பாக்யஸ்தானம், 9 அப்படிங்கிறது பாக்யம். 10வது வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறோம் 10. 11 அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் அப்படிங்கிறது. 11 லாபம், எதெல்லாம் நம்மளுக்கு லாபம் தருமோ அது எல்லாமே லாபஸ்தானம். 11 அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம். இப்ப இந்த 11ல வேற என்னென்ன காளிதாசர் சொல்றார் அப்படின்னா, எந்த வகையில நம்மளுக்கு லாபம்னு ஒண்ணு வந்தாலும் அது 11 தான். மணி மானிட்டர் வைஸ்ன்னு கிடையாது. பல வகைகள்ல நம்மளுக்கு லாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து 11ஆம் இடத்தை சேர்ந்தது. 11 லாபஸ்தானம். அப்புறமா ஆசைகளை குறிக்கக்கூடியது 11. ஆசைகள், எல்லா விதமான வருமானங்கள் 11. 11 அப்படிங்கிறது வந்து மூத்த சகோதரர். 3ஆம் இடம் இளைய சகோதரர் சொன்னோம் இல்லையா, 11 வந்து மூத்த சகோதரர், எல்டர் பிரதர். பிரதர் சிஸ்டர் ரெண்டுமே, சகோதரன் சகோதரி. ஜேஷ்ட பிராத்து. 3ஆம் இடம் வந்து கனிஷ்ட. 11ஆம் இடம் வந்து ஜேஷ்ட, ஜேஷ்டனை குறிக்கக்கூடியது 11. 12 அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம். 3 எவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்து 10 பிசினஸ் பண்றது. பிசினஸ் பண்றது எதுக்கு? 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபம் பார்க்கறது எதுக்கு? செலவு பண்றதுக்கு. 12ஆம் இடம் செலவு, விரயஸ்தானம். 12 அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம். அப்புறமா வந்து அயனசயனஸ்தானம்னு சொல்றது உண்டு. தூக்கம், கட்டில், மெத்தை, பிளஷர், இதெல்லாமே வந்து அயனசயனஸ்தானம் அப்படிங்கிறது. ஒருத்தர் நல்லா தூங்குறானா, தூங்கலையா, ஒரு சிலர் வாழ்க்கையில வந்து தூக்கமே இருக்காது, அரைக்குறை தூக்கம் தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து இந்த 12th ஹவுஸ் வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே போல வந்து இப்போ 12 கிரகங்களுக்கான காரகத்துவத்தையும் பார்ப்போம். இப்போ வந்து பாவங்கள் அப்படிங்கிறது வழக்கம். இப்போ மேஷத்துல இருந்தா, மேஷம்ன்றது இல்ல, லக்னம் அப்படிங்கிறது வந்து தனுஸ்தானம் அப்படின்னு இல்லையா, பாவம் அப்படிங்கிறது. 2ஆம் இடம் வந்து குடும்ப பாவம், குடும்பஸ்தானம் பாவம் அப்படிங்கிறது.
கிரகங்களுக்கு சொல்லும் போது அதை வந்து காரகத்துவம் அப்படிங்கிறோம். காரகத்துவம், தே ஆர் தி ஓனர்ஷிப். நம்ம முதல் கிளாஸ்லயே பார்த்தோம், கிரகங்கள் அப்படின்னா வந்து பிளானட்ஸ் அப்படின்னு கிடையாது. எதெல்லாம் நம்ம மேல என்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கோ மேல அது ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ் பண்றது, ஏதோ ஒரு சக்தி வந்து என்ஃபோர்ஸ் பண்றது. கிரகம் அப்படி ஆக்ரகணம் அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ வந்து ராகுனால விழுங்கப்படணும்னு ஆசை கிடையாது. ஆனா ராகு என்ன பண்றாரு, வலுக்கட்டாயமா போய் விழுங்குறாரு இல்லையா, ஆஸ் பர் புராணத்தின்படி. அது பேர் நம்ம கிரகணம் அப்படிங்கிறோம். விருப்பம் இருக்கோ இல்லையோ அது அந்த இடத்துல நடக்கிறது. அந்த கிரகங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவ வந்து நம்ம மேல என்ஃபோர்ஸ் பண்ற அவளுடைய ஆற்றல்களை. அப்படி சூரியன், முதல்ல வந்து நம்ம சூரியனை பார்க்க போறோம். சூரியன் அப்படிங்கிறது வந்து பித்ருக்காரகன். மெயின் வந்து ஆத்மா காரகன், அப்புறமா பித்ருக்காரகன் அப்படிங்கிறது. ஆத்மா பிதா, மெயினா வந்து தகப்பன் தான், அப்பா. அப்பா அப்பா அப்படிங்கறத பாக்குறது வந்து நம்ம சூரியனை வச்சுதான் பார்க்கணும். பித்ருக்காரகன், அப்பா, தாய், தந்தை, தந்தை வழி. அப்புறமா வந்து கண்ணு, சக்ஷு சூரியோ அஜாயதா. சொல்லுங்க. இதற்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, என்னது? ஆத்மா. ஆத்மா பர்சனல் செல்ஃப். ஆத்மானா இந்த இடத்துல ஆத்மான்னு கிடையாது, பிரதம புருஷன் சொல்றேன் இல்லையா, செல்ஃப் அப்படிங்கிறது. அந்த அப்படி எடுத்துக்க வேண்டியது. தன்னை பற்றி சூரியன், ஒருத்தனுடைய பர்சனலை பற்றி அறியணும், பர்சனல் பற்றி அறியறது. பித்ருக்காரகன் கண்ணு, சக்ஷு சூரியோ அஜாயதா சக்ஷு. கண்ணு இது வந்து அவருடைய முக்கியமான காரகத்துவங்கள். அது இல்லாம வேற எது சொல்றா அப்படின்னா, பலம், தீவிரம், சூரியனு குறித்தான உஷ்ணம், அக்னி, இது எல்லாமே மெயின் அப்படின்னு பார்த்தோம்னா. அதே போல வந்து அரசாங்க சம்பந்தப்பட்டது, முக்கியமா வந்து ராஜாங்க சம்பந்தப்பட்டது, அரசாங்க சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட் சப்போர்ட், கவர்மெண்ட் ஜாப்ஸ். கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஃபேவரா இருக்குமா இருக்காதா இல்லையா. இப்போ வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ நார்மலா வந்து ஒரு லைசன்ஸே எடுக்க போறோம், கவர்மெண்ட் தானே நம்மளுக்கு லைசன்ஸ் தர்றது. ஏதோ ஒரு கவர்மெண்டோட ஒரு இன்ஸ்டிடியூட் தானே அது. இப்போ அது அந்த லைசன்ஸ் எடுக்கிறது முதல் கொண்டு நம்மளுக்கு சூரியன் வந்து ஃபேவரா இருக்கணும். சூரியன் எங்கேயோ ஃபேவரா இருக்காரு அப்படின்னா அது ஈஸியா நடக்கும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து 2-3 தடவை சுத்தி ஈஸியா நடக்க வேண்டியதை கூட நம்மளுக்கு ரொம்ப சுத்த விட்டுருவார். அப்ப அடுத்து வந்து சந்திரன். சந்திரன் முக்கியமா சொல்லக்கூடியது வந்து மனோகாரகன். சந்திரன் வந்து மனஸ்காரகன். சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா. சந்திரன் வந்து மனசு அப்படிங்கிறதுக்கு காரகன். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் வந்து வலது கண், சந்திரன் வந்து இடது கண். காரகன்னா எனேபிளர் சொல்லலாம் இல்லையா? எனேபிளர் தான் இங்கிலீஷ்ல. காரகன்னா அப்படியும் எடுத்துக்கலாம். ஓனர் ஆர் அக்கவுண்டபிள் பர்சன், ரெஸ்பான்சிபிள் பர்சன். எஸ், ரெஸ்பான்சிபிள். அவர்தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ். இப்ப மனசு அப்படிங்கிறதுக்கு எடுத்துட்டோம்னா சந்திரன் தான் ரெஸ்பான்ஸ். இப்ப எல்லா சுவாமிகளுக்கும் அர்ச்சனைக்கு என்ன, சோம சூர்யா நிலோச்சனா என்னமாஹா அப்படின்னு வருது இல்லையா. அப்போ 2 பேருமே வந்து நேத்திரத்துக்கு காரகர்கள் தான். வலது கண் வந்து சூரியன், இடது கண் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்றது வழக்கம். இவர் வந்து மனஸ்காரகன், மாத்திருக்காரகன், அம்மா. முக்கியமா வந்து அம்மா. இன்னொரு அடிஷன் பாயிண்ட் என்னன்னா, சந்திரன் வந்து யாருக்குமே பகை கிடையாது. நவகிரகங்கள்ல நட்பு பகை அப்படிங்கறத நம்ம இன்னும் பார்க்கல. நட்பு பகை அப்படிங்கறத பார்ப்போம். சந்திரனுடைய புத்திரன் தான் வந்து புதன். பூமியினுடைய புத்திரன் செவ்வாய். பூமியினுடைய புத்திரன் செவ்வாய். சந்திரனுடைய புத்திரன் தான் புதன். புதன் வந்து சந்திரனுக்கு பகை. ஆனா சந்திரன் புதனுக்கு பகை இல்லை. அம்மா பையன் இருக்கா, பையன் வந்து அம்மாவை வந்து பகையா பாக்குறான். ஆனா அம்மா வந்து பையனை பகையா பார்க்கல. இப்போ சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா, மத்த இருக்கிற 8 கிரகங்கள் இருக்கு இல்லையா, சந்திரன் தவிர்த்து 8 கிரகங்கள். அந்த 8 கிரகத்துல சந்திரன் யாருக்குமே பகை கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் எனக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எப்படின்னா, 8 குழந்தைகள் இருக்கா. 8 குழந்தைகள் ஒருத்தன் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், ரொம்ப விஷமம் பண்றவன் இருக்கான், நாலேஜா இருக்கான், ஒருத்தன் வந்து ரொம்ப
நோஞ்சானா இருக்கான். ஆனா அம்மாவுக்கு வந்து எல்லாரும் பொதுதான். அம்மாவை வந்து யார் வேணா பகையா பார்க்கலாம். அம்மாவுக்கு வந்து இருக்கிற 8 குழந்தைகளும் பொதுதான். குழந்தை அப்படின்னா 8ம் எனக்கு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சந்திரன் வந்து மாத்திருக்காரகன் அம்மா. அப்போ சந்திரனுக்கு யாரும் பகை கிடையாது, அம்மாவுக்கு யாரும் பகை கிடையாது அப்படின்ற மாதிரி சந்திரனுக்கு யாரும் பகை கிடையாது அப்படிங்கிறது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மனஸ்காரகன், கண்ணு, அப்புறமா வந்து சீதளம், எல்லாமே சீதள சம்பந்தப்பட்டது. ஒயிட் கலர் சம்பந்தப்பட்டது. புஷ்பங்களா இருக்கட்டும், வெண் தாமரை, மல்லி, அப்புறமா அரிசி, பால், தயிர், இது முதற்கொண்டு ஒயிட் கலர் எல்லாமே வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியத்துல வரும். மாதா, மனசு, ஒயிட் கலர். அப்புறமா நீர்நிலைகள். அதே போல சந்திரனை என்ன சொல்றது அப்படின்னா ஜல கிரகம் அப்படிங்கிறது. ஜல கிரகம் அப்படின்னு நிறைய இடத்துல குறிப்பிடப்படுறது. அப்போ ஜல சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து சந்திரன் தான். கிணறு, குளம், இப்படி எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ, ஈரப்பதம் இருக்கோ, அது எல்லாமே வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டது. வெள்ளியும் ஒயிட் கலர்ல தான் இருக்கு இல்லையா? வெள்ளி அதெல்லாமே சந்திரன். ஒயிட் கலர்ல ஒயிட் ரிலேட்டட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்டது. அதே போல அவர் வந்து சூரியன் வந்து பகலுக்கு அதிபதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? சூரியன் பகலுக்கு அதிபதி, சந்திரன் ராத்திரிக்கு அதிபதி. பகலுங்கிறது சூரியனுக்குரியது, ராத்திரிங்கிறது சந்திரனுக்குரியது. இன்னும் நிறைய இருக்கு இந்த காரகத்துவங்கள் வந்து. கோல்டு அப்ப சூரியனுக்கு வருமா? கோல்டு வந்து இவருக்கு வந்துடும், குருவுக்கு வந்துடும். குரும் காஞ்சன சந்நிபம், அந்த மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கு. ரத்னங்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெட் கலர் சம்பந்தப்பட்டது எல்லாமே சூரியனுக்கு எடுத்துக்கலாம். சூரியன் உஷ்ணம் இல்லையா? சூரியன் செவ்வாய் இவங்க 2 பேருக்குமே ரெட் கலர் சம்பந்தப்பட்டது அவர்களுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ரத்னங்கள்ல வந்து ரூபி ரெட்டா இருக்கு இல்லையா? புஷ்பங்கள்ல வந்து செங்குவலை, தாமரைப்பூ மாதிரி தாமரை, ரோஸ், அந்த மாதிரி ரெட் கலர் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூரியனுக்கு எடுத்துக்கலாம் நம்ம. சந்திரன் பார்த்தோம். அடுத்து வந்து செவ்வாய் இல்லையா? சூரியன் சந்திரன் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது ரொம்ப இருக்கு. இவரு காளிதாசர் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் மினிமம் 70 to 80 காரகத்துவங்கள் கொடுத்திருக்கார். சனிக்கு ரொம்ப அதிகமாவே கொடுத்திருக்காரு. 98 or 99 காரகத்துவமோ கொடுத்திருக்காரு. சனிக்கு ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காரு. நம்ம அது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுறதோ நம்ம எலாபரேட்டா டீடைல்டா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கா இது தெரிஞ்சுட்டாவே போதும். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வீரம், ஆக்ரோஷம், வீரம், ரௌத்ர குணம். அவர் வந்து ரௌத்ரம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது. அதே போல மெயினான காரகத்துவம்னு பார்த்தா பூமி காரகன் செவ்வாய், பூகாரகன், பூமி புத்திரன். அவர் பூமியில இருந்து அவதரிச்சவர். சேய் அப்படின்னு சொல்லுவா, செவ்வாய் அப்படின்னு சொல்ல மாட்டா. தமிழ்ல இலக்கியங்கள்ல, தமிழ்ல எழுதப்படுற அந்த ஜோதிஷ நூல்கள்ல செவ்வாயை குறிக்கும் போது சேய் அப்படின்னு. சேய்னா குழந்தைன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ பூமியினுடைய குழந்தை செவ்வாய் அப்படிங்கிறப்போ சேய் அப்படின்னு. பூமி புத்திரன், பூமி காரகன். ஒருத்தருக்கு பூமி வாங்கணும் அப்படின்னா வந்து பூமி சம்பந்தப்பட்டது இருக்கணும்னா செவ்வாய் பலமா இருக்கணும். பூமி காரகன். அப்புறமா வந்து மிலிட்டரி, வீரம் வந்து மிலிட்டரி ரிலேட்டட் தான் இல்லையா? வீரம் அப்படிங்கிறது, வீரம் இல்லாதவன் எப்படி வந்து மிலிட்டரிக்கு போக முடியும்? மிலிட்டரி ரிலேட்டட், ஆர்மி, மிலிட்டரி, ஆர்மி, அதெல்லாமே வந்து செவ்வாய் அங்காரகன், செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்துல வரக்கூடியது. நெருப்பு, உஷ்ணம்ங்கிறது வந்து சூரியனுக்கு பார்த்தோம். உஷ்ணம் அப்படிங்கிறது இவருக்கு வந்து அந்த நெருப்பு அப்படிங்கிற குணம், ஃபயர், நெருப்பு தன்மையா இருக்கிறது, ஷார்ப்பா இருக்கிறது. யுத்தம் அப்படிங்கிறதும் செவ்வாய்க்குரியது. சில சமயங்கள்ல திருடனும் செவ்வாய்க்கு சம்பந்தம் உண்டு. ஏன்னா திருடுறதுக்கும் அபரிமிதமான தைரியம் வேணும் இல்லையா? சோ அந்த எங்கெல்லாம் நம்ம அந்த தைரியத்தை ரிலேட் பண்ணிக்கிறோமோ எல்லாமே செவ்வாய்க்குரியது தான். இப்ப செவ்வாய்ங்கிறதுக்கும் நம்ம ரெட் கலர் ரிலேட்டட் எல்லாமே செவ்வாய்க்கு எடுத்துக்கலாம். நெருப்பு கிரகம். செவ்வாய்க்கு வேதத்துல சொல்லும் போது அக்னிர் மூர்தா திவ ரகுபதி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அக்னிர் மூர்தான் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அக்னி ரிலேட்டட் எல்லாமே நம்ம செவ்வாய்க்கு எடுத்துக்கலாம். அடுத்து வர புதன்னா புத்தி தான் மெயின். அவருக்கு புத்திங்கிறது தான் மெயின். அவருக்கு புத்தி, மேக்ஸ் மெயினா வந்து அவர் மேக்ஸ். ஒருத்தருக்கு மேக்ஸ் நல்லா இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். எஜுகேஷன்,
எஜுகேஷன் இல்லாம ரொம்ப முக்கியமா வந்து மேக்ஸ், அறிவு, பேச்சு, வாக்கு நல்லா டேலண்டா பேசக்கூடிய தன்மை. அப்ப என்ன சொல்லுவோம்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும் ஜென்ரலாவே பேச்சுல நல்லா இருக்கும். பேச்சு போட்டி போறது, பேசுறது, ஏன்னா ரெண்டுமே வந்து புதனுடைய ராசிகள் இல்லையா, மிதுனமும் கன்னியும். ஸோ அது புதன் எங்கெங்கெல்லாம் ரிலேட் ஆயிருக்காரோ அங்க எல்லாமே வந்து அறிவு நல்லா இருக்கும், மேக்ஸ் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், ஆர்வமா இருக்கும் படிப்புல. அதே போல கலைகள் எல்லாமே, கலைகள் இப்ப சிற்ப சாஸ்திரம் எடுத்துக்கிறோம், எங்கெங்கெல்லாம் ஆர்ட்டுங்கிறது, ஆர்ட் ரிலேட்டட் எல்லாமே, ஆர்ட் சாஸ்திரங்கள் படிக்கிறது, இது எல்லாமே வந்து புதன் தான். புதன் குரு முக்கியமானவர் இல்லையா, குரு மெயினா வந்து வழிகாட்டி, அவர் குரு குருவனுடைய முக்கியமான காரகத்துவம் என்னன்னா தனபுத்திர காரகன் குரு அப்படிங்கிறது. தனபுத்திர காரகன், தனம் புத்திரன். தனம்னா மானிட்டர் தான், மணி தான். இந்த இடத்துல தனம்ங்கிறது மணி மட்டும்தான், மணி. அடுத்து ஜெனரேஷன், அடுத்து நம்ம புத்திரகாரகன், புத்திர பௌத்ரி ரெண்டுமே தான். புத்திரனங்கிறப்ப ரெண்டுமே எடுத்துக்க வேண்டியதுதான், பையன் பொண்ணு இது எல்லாமே. ஒருத்தனுக்கு வந்து குரு, அதே போல வந்து நம்ம பாவங்கள்ல பார்க்கும்போது 5ஆம் இடம் சொன்னோம், புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது, பூர்வ புண்ணியஸ்தானம் 5, புத்திரஸ்தானமும் 5 அப்படிங்கிறது. ஸோ அந்த நவக்கிரக அந்த கட்டத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல குரு நல்ல 5ஆம் இடம் வீக்கா இருந்தும் கூட, 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம் இல்லையா, அது ரொம்ப வீக்கெண்டா இருந்தும் கூட, குரு எங்கேயாவது ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நம்ம அடிச்சு சொல்லலாம் புத்திரன் உண்டு. டிலே ஆகலாம், அந்த ராசியினுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம டிலே அப்படின்னு சொல்லலாம், ஆனா கண்டிப்பா உண்டு. குரு வந்து நல்ல ஸ்தானத்துல இருந்தார் அப்படின்னாவே அவனுக்கு வந்து தனமும் ஃப்ளோட் நல்லா இருக்கும், மணி ஃப்ளோட்டும், புத்திரன் அப்படிங்கிறதும் உண்டு. அப்புறமா இவர் வந்து வேத குரு நல்ல இடத்துல இருந்தாருனாவே வேதம் படிக்கிறது, சாஸ்திரம் படிக்கிறது, அந்தந்த பிராகிருத மொழியில இருக்கக்கூடிய மகான்கள் சரித்தம். நீங்க அந்த 5ஆம் ஸ்தானம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லியிருந்தேலே, அப்ப அங்கதானே அந்த பசங்களோட வருது? ஆமா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் ரெண்டுமே 5 தான். மராட்டியில ஒருத்தர் பிறந்து மகாராஷ்டிரால பிறந்து இருக்காரு. அப்போ சந்துக்களுடைய சரித்தம், ஞானேஸ்வரி படிக்கிறது, பாவார்த்த தீபிகை படிக்கிறது, அப்படி இருக்கிறப்ப வேதம் குரு நல்லா இருந்தா வேதம் படிப்பா அப்படின்னு சொல்றியே, சம்ஸ்கிருதமே ஒருத்தனுக்கு தெரியாதே அப்படின்னா வேத சாரமா இருக்கிறது அவர் படிப்பாரு, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கனெக்டடா இருப்பார் அவர், குரு நல்லா இருக்கார் அப்படின்னா. தனபுத்திர காரகன், மெயினா குருவை சொல்லக்கூடியது வந்து தனபுத்திர காரகன் அப்படிங்கிறது. அதே போல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து குருவோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். மத ரீதியான நம்பிக்கை, சடங்கு சம்பிரதாயங்கள், அவர் எந்த குலத்துல பிறந்திருக்காரோ, எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பிறந்திருக்காரோ அதனுடைய பிலீஃப், அந்த ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃபா இருக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம குருவனோட ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சொல்றோம், அந்த கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா இந்த பலன் தர்றது, கெட்டு போயிருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் பலன் தரப்போறது இல்லையா. இப்ப புதன் வந்து 8ஆம் இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு போயிருக்கார், நீச்சமாயிருக்கார், பகையோட இருக்கார், ஒரு சரியான பொசிஷன்ல இல்லை அப்படின்னா நல்லா இருக்கும், அறிவு இருக்கும், பட் அதை சரியான வகையில யூஸ் பண்ண முடியாது, கல்விகள்ல தடை வந்திருக்கும். இப்போ சனியும் மிதுனத்திலேயே புதன் இருக்கார், ஆட்சி இல்லையா, அவரோட சொந்த வீடு இல்லையா மிதுனம், ஆனா தனுசுல சனி இருக்கார். இப்போ 7ஆம் பார்வை, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அவ பாத்துக்கிறா, 7ஆம் பார்வைன்னு ஒண்ணு உண்டு, பார்வையெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கல, பின்னாடி பார்ப்போம். அப்ப புதனும் சனியை பாக்குறாரு, சனியும் புதனை பாக்குறாரு அப்படின்னா நல்ல கல்வி இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், ஆனா எல்லாத்தையுமே போஸ்ட்பான் செஞ்சுட்டே இருப்பான். எக்ஸாமுக்கு படிக்கணும், நாளைக்கு படிச்சு போயிடணும், எக்ஸாமுக்கு 10 days டைம் இருக்கு, 9 daysல படிச்சுக்கலாம், 8 daysல படிச்சுக்கலாம் அப்படின்னு எக்ஸாமுக்கு 1 hour முன்னாடி வரைக்கும் படிக்காம இருப்பான், ஏதோ ஒண்ணு எழுதி வச்சுட்டு வருவான், பாஸோ ஃபெயிலோ கம்மி மார்க்கோ ஏதோ ஒண்ணு, ஆனா அதுக்குன்னு அவன நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட முடியாது, வெல் நாலேஜ் தான், ஆனா மந்த புத்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனியும் புதனும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம அதை ஃபிக்ஸடு ஸ்டென்சில் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிண்டே தான் இருக்க போறது. குரு வரைக்கும் பார்த்தோம், அடுத்து தேவகுரு பார்த்தோம், அடுத்து அசுரகுரு சுக்ரன். சுக்ரன் முக்கியமானவர், நம்மளுக்கெல்லாம் தேவைப்படுறவர் அவர். விட்டமின் பி தெரியுமா, விட்டமின் பி, விட்டமின் பிக்கு இவர் தான் ஓனர். விட்டமின் எம், விட்டமின் எம் தெரியுமா, விட்டமின் எம்
மணி 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 விட்டமின் மணி. அவர் வந்து இவர் என்ன சொல்ற அப்படின்னா மானிட்டர் வைஸ் வந்து குரு தான். ஐஸ்வர்யகாரகன் சுக்ரன். ஐஸ்வர்யம்னா எல்லாமே ஐஸ்வர்யம் தானே. வீடுங்கிறது ஐஸ்வர்யம் தான், ஒரு ஃபேனுங்கிறது ஐஸ்வர்யம் தான். எதெல்லாம் நம்ம சுகமா வச்சுட்டு இருக்கோம் அது எல்லாமே ஐஸ்வர்யம் தானே. இப்ப பூஜை பண்றா சிவபக்தாளுக்கு வந்து வில்வம் ஐஸ்வர்யம் இல்லையா, வில்வம் கிடைச்சா போதும், வேற எது இருக்கோ இல்லையோ. வைஷ்ணவாளுக்கு வந்து துளசிங்கிறது ஐஸ்வர்யம். கானாபத்தியத்துல இருக்கிறவாளுக்கு வந்து அருகம்புல்லு ஐஸ்வர்யம். இப்ப அவளுடைய தன்மைக்கேற்றார் போல ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடியவர் சுக்ரன் அப்படிங்கிறது. ஐஸ்வர்யகாரகன் சுக்ரன். ராஜாங்கம், அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் வந்து சூரியன் சொன்னோம். கவர்மெண்ட் ரிலேட்டட். ஆனா அந்த பொசிஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்ங்கிறது பிக்சடு. கவர்மெண்ட்ங்கிறது மாற போறது இல்லை, ஆனா உள்ள இருக்கிற மெம்பர்ஸ் மாறிண்டே தானே இருக்க போறா. இந்தியன் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனுங்கிறது பிக்சடு, ஆனா பிஎம் மாற போறார், சிஎம் மாற போறார். இந்த பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து சுக்ரனுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் உண்டு. சுக்ரனுக்கு வாகனங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்ட் தர்றதோ அது எல்லாமே சுக்ரன் சம்பந்தப்பட்டது. அதே போல வந்து பிராணிகள் அதெல்லாமே ஐஸ்வர்யம் தானே. ஆடு மாடு எதெல்லாம் அந்த பிராணிகள் எல்லாமே ஐஸ்வர்யம் தான். இவருக்கும் வந்து ஒயிட் கலர் ரிலேட்டட் எல்லாமே சுக்ரனுக்கு சம்பந்தப்பட்டது. சந்திரனுக்கும் சுக்ரனுக்கும் ஒயிட் கலர் ரிலேட்டட். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து ரெட் கலர் ரிலேட்டட். இவன் நம்ம இந்த இந்திரிய திருப்தி சொல்றோமே அது சுக்ரன் தானே. இந்திரிய திருப்தி அப்படின்னா காமம் எல்லாம் அது சுக்ரன் தானே. முக்கியமானது அவர் அடுத்து வர போறேன். கலத்திரகாரகன் அவர் தான். கலத்திரம் மேரேஜ் ஆகணும் அப்படின்னா சுக்ரன் அந்த இடத்துல நல்லா இருந்தே ஆகணும். இதுக்கு பார்த்தோம் இல்லையா, புத்திரனுக்கு வந்து குரு பார்த்தோம், புத்திரகாரகன். சுக்ரன் வந்து முக்கியமா கலத்திரகாரகன். திருமணத்துக்கு அவர் தான், விவாகத்துக்கு சுக்ரன் தான் மெயின். அப்ப மேரேஜ் ரிலேட்டட், மேரேஜ் எதுக்கு, தர்ம அர்த்த காமிய மோட்சங்கள் எல்லாத்துக்குமே அது விவாகம் தானே. நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்னு எடுத்துட்டோம்னா காமியார்த்தத்துக்கு மட்டும்தான் மேரேஜ். நம்மளுக்கு அது இல்லை. காமியார்த்தங்கிறது செகண்டரி தான். தர்ம அர்த்தம் மோட்சம் தான் பிரதமம். நம்மளுக்கு தர்மம் தான் நம்மளுக்கு அல்டிமேட். தர்மத்தை நான் தர்மம் செய்யறதுக்காக எனக்கு வந்து அர்த்தம் வேணும், பணம் வேணும். பணம் இருந்தாதான் நான் தர்மம் செய்ய முடியும். பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஆசைகளே இல்லாம இருக்கேன், நான் ஞானியா இருக்கேன், ஆசையே இல்லாம இருக்கேன்னா பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஸோ தர்மத்தை அனுசரிச்சு எனக்கு ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாதான் நான் வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும். பணத்தை சம்பாதிச்சேன்னா நான் தர்மத்தை செய்ய முடியும். இதெல்லாம் எதுக்கு செய்யறேன் அப்படின்னா மோட்சத்தை அடையிறதுக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து இவர் தர்ம அர்த்த காமிய மோட்சங்கள் இது எல்லாத்துக்குமே இவர் வந்து இன்டர் ரிலேட்டடா இருக்கார். ஏன்னா விவாகம் அப்படிங்கிறது வந்து தர்ம அர்த்த காமிய மோட்சங்களுக்கு தானே. எல்லாத்துக்குமே தான் புருஷார்த்தத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் விவாகமே. ஸோ நம்ம வந்து சுக்கிரனை வந்து மேரேஜ் அண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டர் கோர்ஸ் சொல்றோம். அப்புறம் செவ்வாய் கூட அதே தானே. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல செவ்வாய் நல்ல இது இருக்கு இல்லையா, ஹேண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, செவ்வாய்க்கும் உண்டு. மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம் இது எல்லாமே செவ்வாய் ரிலேட்டட். அந்த கலத்திரன் வந்து நல்லா இருக்குமா இருக்காதா, எப்படி அமைய போறா, தோஷம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு உண்டு. ரெண்டு பேருக்குமே அது ஈக்குவல் வெயிட்டேஜ் உண்டு. சுக்கிரன், சனி முக்கியமானவர். அவர் எல்லாரும் யாருக்கு பயப்படுறாலோ இல்லையோ சனிக்கு பயப்பட்டே ஆகணும் இல்லையா. சனி அப்படிங்கிறவர் வந்து தொழில், முக்கியமா வந்து அவர் தொழில்காரகன் அப்படிங்கிறது. தொழில் அதை விட முக்கியமா என்ன சொல்லக்கூடியது அப்படின்னா ஆயுஷ்காரகம் சனி. ஆயுஷ்காரகன் அவருடைய அண்ணா வந்து யமன் இல்லையா, யமதர்மன். ஆயுஷ்காரகன் சனி. இப்ப ஆயுஷ் இது ஆரோக்கியமும் ஆயுஷை நிர்ணயிக்கும் இல்லையா. ஆரோக்கியம் அனாரோக்கியம் அதெல்லாமே சனியினுடையது. தொல்லைகள், சேஷ்டைகள், இடையூறு, வியாதி, விரோதம், துக்கம், இது ஆயுஷுக்கு இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தானே. வியாதிங்கிறது, அனாரோக்கியம்ங்கிறது. இப்போ பிசினஸ் பார்க்கணும், ஒருத்தன் எப்படி தொழில் பண்ண போறான்,
அப்படிங்கிறத 10ஆம் இடமும் நிர்ணயம் பண்ணோம். பாவத்துல பார்க்கும்போது 10ஆம் இடமும் உண்டு. அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருங்கிறதும் உண்டு. சனிக்கும் அதுல உண்டு. அதே போல ஒரு சில ஜோசியர்களுடைய கருத்து என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து ஜோதிஷம் ரொம்ப வலுத்து இருக்கணும், ஒருத்தனுக்கு ஜோதிஷ ஞானம் நல்லா வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல புதனும் சனியும் கனெக்டட் ஆயிருக்கணும். இப்ப நம்ம சொன்ன இல்லையா, மந்தமா இருப்போம் புதனும் சனியும் கனெக்டட் ஆயிருந்தா அப்படின்னு இல்ல. யாரோ ஒருத்தருக்கு புதனும் சனியும் ரொம்ப கனெக்டடா இருக்கும், எந்த அளவுக்கு அவளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஜோதிஷத்துல அவர்களுக்கு டெப்தி இன்டெப்தா அவர்களால போக முடியும் அப்படிங்கிறதும் பல ஜோதிடர்களுடைய கருத்தாக இருக்கு. இப்போ சனியினுடைய அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா சூரியன். சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படிங்கிற இவா 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. பரம விரோதிகள் இவ. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், சூரியனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், சூரியன் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்படிங்கிறோம் இல்லையா, கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட். அப்போ சனியும் சூரியனும் எங்கேயாவது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாவே நம்ம மேக்சிமம் சொல்லிடலாம் கவர்மெண்ட் ஜாப் டவுட்ஃபுல் தான், கிடைக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா வந்து சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கார், அவருடைய சொந்த வீட்லயே இருக்காரு, உச்சமா இருக்கார் அப்படின்னு. இப்போ சூரியன் உச்சமா இருந்தா அதே இடத்துல சனி நீச்சமா தானே இருக்க போறார். அப்ப என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம், உள்ளேயும் போயிடலாம், ஆனா எந்த அளவுக்கு அவரால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கிடைக்கவே கிடைக்காதுன்னு 100% எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜோதிஷத்துல ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஜோதிஷத்தினால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லல, நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கணும். முதல்லயே சொன்ன மாதிரி நம்மளுடைய அறிவுக்கு அது வந்து அந்த இடத்துல பொறி தட்டணும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டா அது தென்படும். சனி அடுத்துதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிரகங்கள் வந்து ராகு கேது அப்படிங்கிறது. ராகு கேது சாயா கிரகங்கள். ஏன்னா நம்ம வந்து சூரியன்ல ஆரம்பிச்சு சனி வரைக்குமே எல்லா கிரகத்தையும் நம்ம கண்ணால பாத்துட முடியும், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ராகு கேத்து வந்து எப்படி நம்ம திரும்பினாலும் கண்ணால பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ராகு கேத்து சாயா கிரகங்கள் இல்லையா. சோ ஒரு ஜாதகத்துல ராகு கேத்துவ ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறதுலதான் அந்த ஜோதிஷரனுடைய திறமையே இருக்கு. ராகு கேது அப்படிங்கிறது ஆன்டி பிளானட்ஸ், எப்பயுமே கெடுதல் செய்யணும்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் நல்லது செய்யணும்னு சொல்ல முடியாது. அந்தந்த கன்ஜங்ஷன்ஸ் எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கு, எந்த இடத்துல நிக்குது, எந்த நட்சத்திரத்துல நிக்கிறது, யாருனுடைய சாரத்தை வாங்கி இருக்கிறது, இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம ராகு கேத்துவை பத்தி ஆராய வேண்டி இருக்கு. பொதுவாக சொன்னா ரெண்டுமே சர்ப்ப கிரகங்கள் இல்லையா, சர்ப்பம் அப்படிங்கிறது ராகு கேது ரெண்டுமே சர்ப்ப கிரகங்கள், சர்ப்பம் சம்பந்தப்பட்டது. அப்புறமா வந்து ராகு அப்படிங்கிற வந்து காரகத்துவத்துல பார்த்தா ராகு யோக காரகன், யோகம், ராகு யோக காரகன், யோகங்கள் எல்லாமே ராகுவை வந்து சேரும். ராகு யோக காரகன். கேது ஞானக்காரகன். காரகத்துவத்தை பத்தி பார்த்தா கேது ஞானக்காரகன். அதே போல ராகு வந்து சண்டாலன்னு ஒரு இடத்துல சொல்றது உண்டு, பல இடங்கள்ல ராகுவையும் சனியையும் சண்டாலன். இப்போ குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்தா அதை வந்து குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது. யோகம்னா ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது தானே, சையோகம் வியோகம், ஒண்ணு சேர்றது சையோகம், பிரிஞ்சு போறது வியோகம். அப்ப யோகம் அப்படிங்கிற ஜோதிஷத்துல சொல்றது அப்படின்னா 2 கிரகங்கள் ஒன்னா சேர்றது, பார்வை இருக்கிறது, சாரம் இருக்கிறது, பரிவர்த்தனை அப்படிங்கிறது, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல 2 கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில கான்டாக்ட் லிங்க் ஆகிறது வந்து நம்ம யோகம் அப்படிங்கிறோம். அப்படி குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது வந்து குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்தா குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உண்டு. ராகு அப்படிங்கிறது வந்து சண்டாலன் அப்படிங்கிறதும், அந்த வர்ணத்தை பத்தி பார்க்கும்போது சண்டால வர்ணம் அப்படிங்கிறதும் அவரை சொல்றது உண்டு. ராகு யோககாரகன், கேது ஞானகாரகன். அதே போல வந்து 12ஆம் இடத்துல பொதுவான ஒரு கருத்து இது அப்படிதான் சொல்ல முடியாது. 12ல கேது இருந்தார் அப்படின்னா அடுத்த பிறவி இல்லை அவர்களுக்கு, பிறவி இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்றது பொதுவாக சொல்றது உண்டு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல குரு எங்க நிக்கிறார், குருங்கிறது தான் ஞானம் இல்லையா, அவர் எங்க நிக்கிறார் அதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவர்களுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வரைக்கும் தான் 12 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அதுன்னு சொல்லிக்கலாம்.
தான் நம்ம வந்து இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா 12 ராசிகள் நவ கிரகங்களினுடையது இல்லையா, 12 ராசிகளினுடைய பாவங்கள் பாவ கட்டங்களும் என்னென்னு பார்த்திருக்கோம். நவ கிரகங்களுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறதும் என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ இதுலதான் இருக்கு நம்மளுடைய திறமையே. இப்போ யார் யார் எந்த இடத்துல நிக்கா, எந்த பாவத்துல என்ன கிரகம் நிக்கிறது, யார் கூட சேர்ந்து நிக்கிறது, யாருனுடைய பார்வை வாங்கி நிக்கிறது, யாருனுடைய சாரத்தை வாங்கி நிக்கிறது, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அலசி பலன் சொல்றதுக்கு பேரு தான் ஜோதிஷம். ஜோதிஷம்னா பலன் சொல்றது மட்டும் கிடையாது, பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஜோதிஷத்துல. மெயினா இன்ற காலகட்டத்துக்கு என்ன எடுத்திருக்கோம்னா பலன் சொல்றது தான் ஜோதிஷம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் மெயின். நம்ம மேக்சிமம் தெரிஞ்சுண்டாச்சு. இதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன அப்படின்னா நம்மளுடைய அனாலிசிஸ் பண்ற ஆற்றல் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பா நம்மளுடைய புரிதல் இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ராகு வந்து யோக காரகம்னா எந்த யோகம்? எல்லாமே யோகம் தான், கிடைக்கிறது எல்லாமே யோகம் தான். யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், கிடைக்கிற யோகங்களை கெடுக்கக்கூடியவரும் அவர் தான். நம்ம ஒருத்தர் கார் லிஃப்ட் தரேன்னு ஒருத்தர் வருவார், இன்னொருத்தர் வந்து அது வேண்டாம் என் வண்டியில வாங்குவார். போக வேண்டியது காரா இருக்கும், திரும்பி பார்த்தா இவரு வந்த வண்டி சைக்கிளா இருக்கும் இல்லையா. வண்டியில போறதுன்னு ஒண்ணு, கார்ல போறதுங்கிறது வேற, சைக்கிள்ல போறதுங்கிறது வேற இல்லையா. அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் ராகு தான், கெடுக்கக்கூடியவரும் ராகு தான். அதான் நம்ம ராகு கேத்துவை பொறுத்த வரைக்கும் எது ஒண்ணுமே ஃபிக்ஸ். இப்போ தனபுத்திரகாரகன் குரு அப்படின்ட்டோம். இப்போ ராகு கேத்துக்கு வந்து சொந்த வீடு கிடையாது இல்லையா. மற்ற 7 கிரகங்களுக்கு தான் சொந்த வீடுங்கிறது கொடுத்துருக்கு, மேஷம் முதற்கொண்டு மீனம் வரை. இப்ப ராகு கேத்து எந்த இடத்துல நிக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பவரை வாங்கி இது வேலை செய்யுது. மேஷத்துல இன்கேஸ் ராகுவோ கேத்துவோ நிக்கிறதுன்னா, மேஷம்ங்கிறது வந்து செவ்வாயினுடைய வீடு இல்லையா. அந்த இடத்துல வந்து இன்கேஸ் சூரியன் நிக்கிறது அப்படின்னா நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இப்ப இந்த ராகு சூரியனாக ஆக்ட் செய்ய போறதா, செவ்வாயாக ஆக்ட் செய்ய போறதா. அவர்களுக்குன்னு தனியா எந்த ஒரு பொசிஷனும் கொடுக்கல இல்லையா. ஏதோ ஒண்ணுத்த வாங்கிதான் இவங்க ஆக்ட் பண்ணி ஆகணும். இப்போ அந்த நம்ம பார்க்க நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த ராகு கேத்துவ பற்றின முழுமையான புரிதல் நம்மளுக்கு வரும். அதே போல கேத்து ஞானகாரகன்னா அஜ்ஞானகாரகமும் ஆயிடுது. அஜ்ஞானகாரகன்னு எடுத்துக்கலாம். இப்போ குரு இப்போ ஏதோ ஒரு நல்ல பொசிஷன்ல கேத்து இருக்கார், அப்ப வந்து அவர் வந்து வேத சாஸ்திரம் படிக்கிறதோ, வேத சாஸ்திரம் படிக்கிறது அப்படிங்கிறது வேற, இன்டெப்தா போய் அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற இல்லையா. அதனுடைய உண்மையான வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அப்ப அந்த புரிதல் வந்து கேதுவனுடைய சம்பந்தப்பட்டது. கேதுவும் புதனும் எங்கேயோ ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா, புதன்கிற ஒரு புத்தி நல்லபடியா ரிலேட் ஆயிருந்தா, கேதுவும் புதன் வந்து புத்திகாரகன், கேத்து வந்து ஞானகாரகன். சோ இவன் புத்தியும் நல்லா இருக்கும், ஞானமும் நல்லா இருக்கும், நல்ல வகையில செயல்படுவான். இப்ப ரெண்டுமே ஏதாவது ஒரு இடத்துல வீக்கெண்டா வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கு, இன்டர் ரிலேட்டட் ஆயிருக்கு, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு அப்படின்னா புத்தியும் சொல்ப புத்தி தான், ஞானமும் வந்து இவனுக்கு மிஸ்கைடு தான் பண்ணிவிடும். இவன் எல்லாமே அப்படிதான். நம்ம இது எதெல்லாம் சொன்னோமோ அந்த கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லது செய்யும். அந்த காரகத்துவத்துல ஆப்போசிட்டா இருக்கு, நீச்சமா இருக்கு, பகையா இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யப்போம். நிறைய பேருக்கு வந்து இப்போ ஐஸ்வர்ய காரகன் வந்து சுக்கிரன்னு சொன்னோம். சுக்கிரன் வந்து லைஃப்ல முன்னேறினதை விட சுக்கிர தசையில -10, -20, -30 அப்படின்ற லெவல்ல போனவாதான் அதிகம். சுக்கிர தசை வந்து எல்லாருக்குமே நல்லதுன்னு செஞ்சிடாது. அடிமட்டத்துல எடுத்துட்டு போய் விட்டவாலும் நிறைய பேர் உண்டு சுக்கிர தசையில. அதே போல சனி வந்து எல்லா டைம்லயும் கெட்டது செய்வார் அப்படின்னு கிடையாது. சனி தசையில பீக்ல போனவா எத்தனையோ பேர், சனி தசையில அல்டிமேட்டா நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனவா எத்தனையோ பேர் உண்டு. வந்து இந்த கிரகம் நல்லதுதான் செய்யும், இந்த கிரகம் கெட்டதுதான் செய்யும் நம்ம எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாது. அந்தந்த ஜாதகரை பொறுத்து அது மாறும். இப்போ ஜென்ரலா வந்து சனி நீச்சத்துல இருக்கு அப்படின்னா, நீச்சம்னா கீழ்நிலை, லோ லெவல்ல இருக்கு, அப்ப கெட்டது தானே செய்யணும் இல்லையா. ஆனா சனிக்கு வீடு கொடுத்திருக்காருல்ல, சனி நீச்சம் எங்க மேஷத்துல, மேஷத்துக்கு வீடு கொடுத்தது யாரு, செவ்வாய். செவ்வாய் உச்சமா இருந்தாருன்னு வைங்க, சனிக்கு வந்து அல்டிமேட் பவர் கிடைக்கும். அப்ப அந்த பவர் கிடைக்கிறப்போ சனி நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்றது அங்க பார்த்துதான் தெரியும் நம்மளுக்கு.
சனி வந்து பாதகம் செய்யக்கூடிய நிலைமையில இருந்து அந்த ஜாதகருக்கு மேஷத்துல இருக்கக்கூடிய சனி கெடுதல் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வர்றது. அப்ப சனி வந்து நீச்சமா இருந்தாருன்னா பவர்லெஸ்ஸா இருப்பார், அது நல்லது. ஆனா அவரே அங்க நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னு வைங்க, ஏதோ ஒரு பார்வையிலயோ அந்த வீடு கொடுத்த ஒரு உச்சமாயோ அவர் கெடுதல் செய்ய வேண்டிய இடத்துல நின்னுண்டு அல்டிமேட் பவரோட இருந்தா என்ன ஆகுறது அவன் இல்லையா? அது போல ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து அந்தந்த கிரக நிலைகளை வச்சு எல்லாமே மாறும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். அதே போல வந்து நம்ம லாஸ்ட் இதுல வந்து கடைசி பாயிண்டா நான் ஒண்ணு நோட் பண்ணிக்க சொன்னேன். 1, 5, 9 அப்படிங்கிறது வந்து திரிகோணம். 1, 4, 7, 10 கேந்திரம் அப்படிங்கிறது. இந்த 2 ஸ்தானங்களுமே ரொம்ப 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 ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஒருத்தனை ஹை லெவல்ல அழிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஒண்ணு திரிகோணம் இல்லைன்னா கேந்திரம். இந்த ஸ்தானங்கள்ல ஏதாவது வந்து நம்மளுக்கு பவர்ஃபுல்லா இருந்துருச்சு அப்படின்னாவே லைஃப் ஓரளவு நம்ம தள்ளிடலாம். திரிகோணமும் ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் திரிகோணமும் வீக்கா இருக்கும், கேந்திரமும் வீக்கா இருக்கும். அப்படிங்கிற ஜாதகம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற இதுவா இருக்கும். ஜெனரல் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா வந்து 1, 5, 9 கூட குரு எப்படியாவது லிங்க் ஆயிருந்தாருன்னா 1ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ குரு எங்கேயாவது இருந்தாலோ பார்வை இப்ப 1ஆம் இடத்துல இருந்தாதான் 5ஆம் இடத்த குரு பார்க்க முடியும். லக்னத்திலேயோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயோ பாக்கியஸ்தானத்திலேயோ குரு இருந்துட்டார் அப்படின்னாவே அவனுக்கு மேக்சிமம் லைஃப்ல பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது, எப்படியா இருந்தாலும் லைஃபை ஜெயிச்சிடுவான் அப்படிங்கிறது பொதுவான பலன். அதே போல 1 லக்னத்து 1, 4, 7, 10 இருக்கு இல்லையா? 1ஆம் இடம், 4ஆம் இடமான சுகஸ்தானம், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். இந்த 4 கார்னர்ஸ்லயுமே ஏதாவது ஒரு கிரகம் இருந்துடுது அப்படின்னா, இந்த கிரகம் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு ராகு கேது வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ஏதாவது ஒன்னாவது அந்த 4 இடமும் ஃபில்லா இருந்ததுன்னா அவனுடைய லைஃப்ல எந்த குறையும் இருக்காது. பண சம்பாத்தியம் இருக்கும், நல்லா இருக்கும், வாகனங்கள் நிறைய வச்சுட்டு இருப்பான், ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருப்பான். அப்படிங்கிறது வந்து ஜெனரல் ப்ரெடிக்ஷன். நிறைய ஜாதகத்துல அது நானே பார்த்தது உண்டு, அப்படி நல்ல சமிருத்தியா இருக்கிறது. ஆனால் அந்த என்னென்ன கிரகம் அந்த இடத்துல ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவன் அதை நல்ல வழியில செலவு பண்ணுவானா, கெட்ட வழியில செலவு பண்ணுவானா, அந்த சம்பத்தை வந்து அப்படியே தக்க வச்சுப்பானா, பாதியிலேயே கோட்டை விட்டுருவானா, அப்படிங்கிறதெல்லாம் மாறுபடும். ஆனா ஃப்ரம் பர்த் டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவனோட யவ்வன காலம் வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறது ஜெனரல் ப்ரெடிக்ஷன். அப்ப இந்த 1, 5, 9 திரிகோணம், 1, 4, 7, 10 கேந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பிடிச்சிருக்கு. அந்த இது நம்ம விக்ராந்த் தானே ஷிப்பு, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸோ நம்ம பாக்குறப்ப சொன்னோம் ஐஎன்எஸ் விக்ராந்த். ஐஎன்எஸ் விக்ராந்த். அதுல வந்து நான் சொன்னேன் 5ஆவது இடத்துல குரு இருக்கு, லக்னத்துல இருந்து 5ஆவது இடம் மேஷம் இல்ல கன்னியால வந்து குரு இருக்கு, கன்னி இல்ல மீனத்துலதான் குரு சஞ்சரிச்சுட்டு சொந்த வீட்லயே. விருச்சிக லக்னம், செவ்வாயினுடைய லக்னம், அதுல இருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு வந்து 9ஆம் இடத்தையும் பாக்குறார், லக்னத்தையும் பாக்குறார். ரொம்ப விசேஷமானது இது. இதுக்கு வந்து தோல்விங்கிறதே மேக்சிமம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்து அந்த திரிகோணம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் அது சொன்னோம் நாம. 1, 5, 9 1ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ குரு இருந்தார் அப்படின்னா இந்த 3 இடத்துலயும் அவர் கவர் பண்ணிடுவார் அவருடைய பார்வையினால. 1, 5, 9 3 இடத்துலயுமே அவருடைய பார்வை இருக்கும். பார்வைங்கிறது கன்ஃபியூஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அந்த பார்வை அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். இப்ப அடுத்து வந்து நம்ம அந்த மேரேஜ் பரிவர்த்தனை பார்க்கறோம் இல்லையா, மேட்சிங். நம்ம வந்து அந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம், தாராபலன் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு தாராபலனே வரல, இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா விபத்தாரா அப்படிங்கிறதும் பிரதிகர அப்படிங்கிறதும் நம்ம தவிர்க்கிறது நல்லது
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் விவாகத்துல. பெண்ணினுடைய நட்சத்திரத்துல இருந்து எண்ணும் போது ஆணினுடைய நட்சத்திரம் இல்லையா, பெண்ணுக்கு தான் நம்ம ஆணை மேட்ச் பாக்குறோம். ஸோ அதே போல நம்ம வந்து அந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பலனே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஓரளவுக்கு விவாகம் செஞ்சிடலாம். ஆனா இன்னொன்னு முக்கியமானது என்ன இருக்கு அப்படின்னா ரஜ்ஜு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ரஜ்ஜு அதை பத்தி இந்த 5 மினிட்ஸ்ல பாத்துடலாம். ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து 5 ரஜ்ஜு இருக்கு மொத்தம். முதல் வந்து பாதரஜ்ஜு, முதல் பாதரஜ்ஜு, பாதம்னா பாதம், பாதரஜ்ஜு. ரெண்டாவது உரு ரஜ்ஜு, உரு தொடை, உரு உரு தத சேயத் வைஷ்யா, உரு 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 ரஜ்ஜு. அடுத்து வந்து நாபி, நாபி ரஜ்ஜு வயிறு, நாபி ரஜ்ஜு. அப்படியே கீழே இந்த நம்ம அங்கங்களை குறிச்சுட்டே வருது. பாதம், பாதத்துக்கு அடுத்து தொடை, தொடைக்கு அடுத்து என்ன இருக்கு, நாபி இருக்கு, நாபி ரஜ்ஜு மூணாவது. நாலாவது கண்டரஜ்ஜு, கழுத்து, கண்டரஜ்ஜு, கண்டரஜ்ஜு. அஞ்சாவது சிரோரஜ்ஜு, சிரம், சிரசு, தலை, சிரோரஜ்ஜு. அந்த ரஜ்ஜுங்கிறது வந்து நான் போட்டோ அனுப்பிச்சிடுறேன். அது வந்து மாறாது, மாறவே மாறாது, பிக்சடு தான் ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து. பாத ரஜ்ஜுன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் வர்றது, தொடை ரஜ்ஜுன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் வர்றது அப்படின்னு சொல்றேன். இப்ப இது எப்படி என்றது அப்படின்னா 5 1 5 ரஜ்ஜு இருக்கு இல்லையா, இந்த விரல் ஆள்காட்டி விரல் 1 2 3 4 சுண்டி விட்ட 5. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷங்கிறது வந்து சிரோரஜுக்கு போயிருது, அஸ்வினிங்கிறது பாதரஜுக்கு வருது. புரியுறதா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். திருவாதிரை அப்படியே தொட்டுக்க வேண்டியதுதான். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். மறுபடியும் தொட்ட இடத்துல இருந்து மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி. இப்ப என்ன ஒன்னா சிரோரஜுக்கு மட்டும் கம்மியான நட்சத்திரங்கள் தான் வரும். இங்க எல்லாமே 2 தடவை தொடரும் இல்லையா. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இங்க எல்லாமே 2 நட்சத்திரங்கள் சொல்லிட்டோம். சிரோரஜுக்கு 1 தான் சொல்லியிருக்கோம் நம்ம. அப்ப சிரோரஜுக்கு கம்மியான நட்சத்திரங்கள் தான் வரும். இப்ப இதே என்னன்னா ஆரோகணம்னு உண்டு, அவரோகணம்னு உண்டு. இந்த செட்டில் மேல போற செட் எல்லாமே ஆரோகணம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இது ஆரோகணம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இப்ப அஸ்வினியும் ஆயில்யமும் பாதரஜ்ஜு தான். அஸ்வினி ஆரோகண ரஜ்ஜு. அடுத்து வர்றது வந்து நமக்கு தொடர்றது வந்து அவரோகண ரஜ்ஜு. ஆயில்யம் வந்து அவரோகண ரஜ்ஜு அப்படிங்கிறது. இப்ப நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரே ரஜ்ஜு கண்டிப்பா இருக்கக்கூடாது. திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது கட்டாயமாக ஒரே ரஜ்ஜு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம அங்க வந்து தாராபலன் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, பாக்குறது அவசியம்தான். தாராபலனுங்கிறது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு. இப்போ ஆனா வந்து நம்ம இது ரஜ்ஜு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கட்டாயமாக ஒரே ரஜ்ஜு இருக்கக்கூடாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா லவ் மேரேஜா இருக்கு, இல்லைன்னா சொந்தக்காரக்குள்ள அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படி பாக்குறா. ஆனா ரஜ்ஜு ஒரே ரஜ்ஜுவா இருக்குன்னா ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா, ஒருத்தருக்கு ஆரோகண ரஜ்ஜு ஒருத்தருக்கு அவரோகண ரஜ்ஜுவா இருந்தா பரவாயில்லை. சரியா? பையனுக்கு அஸ்வினி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். பொண்ணுக்கு ஆயில்யம், பையனுக்கு அஸ்வினி, இல்லைன்னா பொண்ணுக்கு அஸ்வினி எடுத்துப்போம். அப்படிதானே, பொண்ணுக்கு தானே பாக்குறோம். பொண்ணுக்கு அஸ்வினி, பையனுக்கு ஆயில்யம். 2 பேருக்கும் பாதரஜு தான் வர்றது. பொண்ணுக்கு வந்து ஆரோகணமா வர்றது, பையனுக்கு வந்து அவரோகணமா வர்றது. இது பரவாயில்லை, உச்சிதம்னு சொல்லல, அதமந்தான். வேற வழி இல்ல, வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நிக்கிறான்னா ஒரு எக்ஸம்ஷன். சரி, ஒண்ணு ஆரோகணமா இருக்கு, அவரோகணமா இருக்கு, நீங்க சுவாமி கிட்ட பூ போட்டு பார்த்து உத்தரவு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வழக்கத்துல வந்து. இந்த ரஜ்ஜுங்கிறது வந்து ஈகோவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஈகோ அப்படிங்கிறது தான் ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து ஈகோ அப்படிங்கிறது. இப்ப ஆரோகணம் அவரோகணம்னா ஒண்ணு சுப்பீரியரா இருக்கும், ஒண்ணு இன்ஃபீரியரா இருக்கும். சுப்பீரியர் கிட்ட இன்ஃபீரியர் கொஞ்சம் பணிஞ்சு போயிடும்.
ஆனால் பாதரஜ்ஜு அந்த ஆரோகண அவரோகணம் பரவாயில்ல, உருரஜ்ஜுவும் ஆரோகண அவரோகணம் பண்ணலாம் பரவாயில்ல, உத்தமம்னு சொல்லல, எக்ஸம்ஷனல் கேஸுக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா பரவாயில்ல, நாபிரஜ்ஜுக்கும் பரவாயில்ல. ஆனா கண்டரஜ்ஜு சிரோரஜ்ஜு கூடவே கூடாதுன்னு நம்ம சொல்லிட வேண்டியது நம்ம கடமை. கண்டரஜ்ஜு வருது, சிரோரஜ்ஜு வருது, ஒரே ரஜ்ஜுவா வருது. எங்களுடைய சஜஷன் நீங்க இந்த வரனை வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. அதையும் மீறி நீங்க கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும்னா சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டு பூ மடிச்சு போடுறதோ விபூதி குங்குமம் மடிச்சு போடுறதோ நீங்க எந்த எந்த வகையிலாவது சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டு நீங்க பண்ணிக்கோங்க அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிடுறது நம்மளோட கடமை அது. ஆனா ரஜ்ஜுங்கிறது ஒரே ரஜ்ஜுவா இருக்கிறது நம்ம அவாய்டு பண்றது ரொம்ப நல்லது. ஆனா ஆரோகணம் அவரோகணமா இருக்கு அப்படின்னா பாதரஜ்ஜு பரவாயில்லை, உரு ரஜ்ஜு தொடை ரஜ்ஜுவும் பரவாயில்ல, நாபி ரஜ்ஜுவும் பரவாயில்லை, அதாவது தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல. ஆனா கண்டரஜ்ஜு சிரோரஜ்ஜு கட்டாயமா தவிர்க்கப்பட வேண்டியது. எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா தாராபலன் பாக்குறதுல நம்ம சொன்ன அன்னைக்கு அந்த 5 தாரா 9 தாரால வரும், 9 தாரால ஒரு தாரா வரணும் கரெக்ட். அப்ப வந்து அஸ்வினி பரணி கிருத்திகா ரோகிணி மிருகேஷம் அப்படி சொல்றோம் இல்லையா. அப்புறம் இங்க 8 வந்து 9 வருது இல்லையா. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ இன்னையோட நட்சத்திரம் அஸ்வினி, என்னோட நட்சத்திரம் பூசம் அப்படின்னா எண்டிலிருந்து கவுண்ட் பண்ணணுமா அஸ்வினில இருந்து கவுண்ட் பண்ணணும்? ஏன்னா எனக்கு தாராபலன் பாக்குறோம், அதனால என் நட்சத்திரத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும். ஆமா, புனர்பூசமே இன்னைக்கு புனர்பூசம் தான் இல்லையா, புனர்பூச நட்சத்திரம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. உங்களது பூசம் இல்லையா, பூசம் நேத்திக்கு போயிடுது, புனர்பூசம் பூசம் இல்லையா இன்னைக்கு பூசம். அப்ப அது என்ன ஆப்வியஸா 27வது நட்சத்திரமா வரப்போறது. புனர்பூசம் பூசம் அடுத்து புனர்பூசம் பூசம், அப்ப புனர்பூசத்துல இருந்து என்றப்போ அது கடைசியா தான் வரப்போறது. சோ அது வந்து ஆஸ்பீஷியஸ், அது வந்து பரமமைத்ரி அப்படின்னு வருது. உங்களதுல இருந்து எண்ணணும். அது தாராபலன் வந்து ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் மேரேஜ் மேட்சிங், ஜெனரலாவே நம்ம பாத்துக்கிறது ஒருத்தர் டெய்லி பேசிஸ்ல நம்ம பாத்துக்கிறது அது. ஆனா ரஜ்ஜுங்கிறது வந்து நம்ம மேரேஜுக்கு பாக்குறது மட்டும். நான் ரஜ்ஜு சார்ட் நான் குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? படிக்கிறதுக்கு தான் டைம் வேணும், படிச்சு ஏதாவது ஒரு இந்த மத்தியம ரிஜு சொல்லுவாள், அது என்ன நான் கேட்டிருக்கேன். பட் சில நட்சத்திரம் பரணி எல்லாம் இது கனெக்டட் டு திஸ் இல்ல வேற ஏதோ அது இருக்கலாம். மத்தியம ரிஜுன்னா எப்படி அது? சரி சரி பரவாயில்ல, எனக்கு தெரியல. இது இது புரிஞ்சுது. ரெஜுனா பேசிக்கலி ஈகோ சொன்னீங்க இல்லையா நீங்க? ஆமா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அது. ரஜுனா மெயினா கயிறு இல்லையா, கயிறு தானே சொல்லுவா ரஜுன்னு இல்லையா, சான்ஸ்கிரிட்ல கயிறு தானே. மாங்கல்யம் கயிறுல தானே நம்ம கட்டுறோம். இப்ப மாங்கல்யம் கட்டுறதுக்காக அந்த கயிறு அப்படி கழுத்து பொருத்தம் அப்படிங்கிறது உண்டு தமிழ்ல. ரஜ்ஜு பொருத்தது வந்து கழுத்து பொருத்தம். அந்த அது எந்த அளவுக்கு நம்ம அந்த ரஜ்ஜுவை நம்ம பார்த்து கட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரே ரஜ்ஜுவா இருக்கக்கூடாது, பேசிக் கான்செப்ட் அதுதான். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அடுத்து வெட்னஸ்டே இல்லையா? ஆமா பாப்போம். ராம் ராம். இதெல்லாம் படிக்கணும் அதுக்குள்ள. We have to buy heart a lot. In the whole week I'm gone. Probably next week பண்ணனும். கண்டிப்பா. Thank you. Okay.